به ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم عنا ولا تعن علينا، وانصرنا ولا تنصر علينا، وامكر لنا ولا تمكر علينا، واهدنا ويسر الهدى لنا، وانصرنا على من بغى علينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين. ربنا تقبل توبتنا واغسل حوبتنا، وأجب دعوتنا، وثبت حجتنا، وسدد ألسنتنا، واهد قلوبنا، واصلل سخيمة صدورنا. طيب، دروس في الإملاء. நாங்கள் ஒரு புதிய பாடம் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஜாமியா இஸ்லாமியோட மாஹத் தாலீமுல் லுகத்தில் அரபியா அந்த சிலபஸில் இரண்டாவது முஸ்தவா தானில இருக்கிறோம் தானே. முஸ்தவா தானி அதில் இருக்கக்கூடிய பாடங்களில் ஒரு பாடம் தான் அல் இம்லா. அல் இம்லான்றது நாங்கள் அரபு மொழியை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் அதில் நாங்கள் படிப்போம். அதில் முதல் பாடம் அலாமாத்து தர்கீம். அலாமாத்து தர்கீம் அதை நாங்கள் இன்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். الترقيم، علامات الترقيم. علامات الترقيم. ترقيم உடைய என்ன அடையாளங்கள் அலாமாத் என்றது. தர்கீம் என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்துல அல்லது ஒரு பத்தியில பிறால நாங்க முற்றுப்புள்ளி வைப்போம். அதே மாதிரி கொமா போடுவோம். இதே மாதிரி கேள்விக்குறி, பல அடையாளங்கள் நாங்கள் இடுவோம். அந்த அடையாளங்களுக்கு பேர் தான் அலாமாத்து தர்கீம். அலாமாத்து தர்கீம். இப்போ தர்கீம் என்றா என்னன்னா, அந்த அடையாளங்களை இடுறதுக்கு பேர் தான் தர்கீம் பண்றது. என்ற ஒரு வாக்கியம் இந்த இடத்துல முற்று பெறுமோ இந்த இடத்துல நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம். ஒரு சொல்லோடு இன்னொரு சொல்ல நம்ம சேர்க்கிற இடங்கள்ல சில நேரம் கொமா போடுவோம் தானே. அப்போ இந்த மாதிரியான அடையாளங்களுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அரபியில அலாமாத்து தர்கீம். அலாமாத்து தர்கீம். طيب الترقيم என்னன்னா وضع علامات بين أجزاء الكلام المكتوب. எழுதப்படக்கூடிய கலாம் பேச்சிடக்கு இடைய அஜ்ஸா பகுதிகளுக்கு மத்தியில நாங்கள் அலாமாத் அடையாளங்களை இடுவது. எதுக்கு அடையாளம் இடுறோம்? ليتميز بعضه من بعض. அதில் ஒரு பகுதி இன்னொன்றிலிருந்து தெளிவாகிறதுக்காக, வேறு பிரிஞ்சு காட்டுறதுக்காக. ரைட். இந்த அலாமாத்து நுக்தா வச்சா, ஃபுல் ஸ்டாப் வச்சா என்ன செய்யணும், அந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்ற ஒரு அடையாளம். அப்போ வேறு பிரித்து காட்டுறதுக்காக வஃபீமா யலி ஹாதிஹில் அலாமாத், அந்த அலாமாத்துக்கு நீங்க சொல்ல போறாங்க. முதலாவது النقطة. العلامة الأولى النقطة. نقطة உங்களுக்கு தெரியும், இதான் நுக்தா, ஒரு முற்றுப்புள்ளி. புள்ளிக்கு தான் நுக்தான்ற அரபியில் சொல்லுவாங்க. எப்போ நாங்கள் புள்ளி விடுவோம், முற்றுப்புள்ளி எப்போ வைப்போம், ஃபுல் ஸ்டாப் எப்போ வைப்போம் என்றால், ஒரு வசனம் ஒரு வாக்கியம் முடிகிற இடத்துல நாம் முற்றுப்புள்ளி வைப்போம் தானே. உதாரணமாக அல் குர்ஆனு கிதாபுல்லாஹ், இது ஜும்லா இஸ்மியா. அல் குர்ஆனு கிதாபுல்லாஹ், இங்க வாக்கியம் முடிஞ்சு, முப்ததா கபர் வந்திருக்குது. அப்போ வாக்கியம் முடிகிற இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். வாக்கியம் முடிவடையுது. அல் குர்ஆனு கிதாபுல்லாஹ். அதே மாதிரி அத்ருசு பில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா, இதுவும் ஒரு வாக்கியம், ஒரு ஜும்லா. இங்கேயும் நான் முற்றுப்புள்ளி வைக்கலாம். அத்ருசு பில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா என்றது ஒரு வாக்கியம், ஃபியல் ஃபாயில் இருக்குது. அத்ருசு பில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா. முற்றுப்புள்ளி எங்க வைக்கப்படும்? ஒரு ஜும்லாவுடைய இறுதியில, ஃபி நிஹாயத்தில் ஜும்லா, ஜும்லாவுடைய நிஹாயன்னா ஆஹிர். அப்ப முற்றுப்புள்ளி எதுக்கு அடையாளம்? ததுல்லு. ததுல்லு அடையாளமாக இருக்கும், அறிவிக்கும். எதுக்கு அடையாளமாக இருக்கும்? அலா வக்ஃபின் தான், பூரணமான வக்ஃப். அதாவது அந்த இடத்துல நிறுத்துறது, பூரணமாக என்ன செய்யலாம், வக்ஃப் பண்ணலாம். வக்ஃப்னா நிறுத்துறது, தான் பூரணம். வதூதஉ, அது வைக்கப்படும்.
அது அந்த நுக்தா ஃபி நிஹாயத்தில் ஜும்லா ஜும்லாவுடைய கடைசியில். ரைட், அப்போ இது சின்ன ஒரு விஷயம். ரைட், இருக்கிற சொற்கள் எங்களுக்கு முக்கியம் அல்ல, இங்க இந்த விஷயத்தை நீங்க புரியுறது முக்கியம். இரண்டாவது அந்நுக்ததான். சில இடங்கள்ல இந்த மாதிரி உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ல சில நேரம் அங்க நீங்கள மாறி இருக்கும். அதே மாதிரி வேர்ட் ஃபைல்ல நீங்க இதை இங்க எப்படி இருக்குதோ அதை கவனிச்சு அதே மாதிரி உங்களோட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தா அதை மாத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அந்நுக்ததான், இரண்டு நுக்தாக்கள் மேலையும் கீழையும் வைக்கிறது. சரி, இரண்டு நுக்தாக்கள் வைக்கிறது. இது எதுக்காக வைக்கப்படும் என்றா, பல காரணங்களுக்காக வேண்டி இப்படி இந்த அடையாளம் நாங்க எழுத்துல வாக்கியங்கள்ல பயன்படுத்துவோம். ரைட், அந்த காரணங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காரணம் என்னன்னா இந்த மாதிரி قال صلى الله عليه وسلم قال صلى الله عليه وسلم الجنة تحت ظلال السيوف. இது ஒரு ஹதீத் தானே. இங்க எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு கூற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப என்ன சொன்னார்கள் என்றதை நாங்க பின்னால என்ன செஞ்சிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த கவுலுக்கும் சொன்னார்கள், கால யகூலு, இந்த மாதிரி அந்த கூற்று இன்னார் சொன்னார் என்ற அந்த கூற்று அந்த சொன்னார் என்ற விஷயத்துக்கும் அல்லது சொல்கிறார் என்ற விஷயத்துக்கும் அடுத்து அதுக்கு என்ன சொல்றார், சொல்லப்படுற விஷயம் ஏதோ அதுக்கும் இடையில இந்த மாதிரி ரெண்டு அடையாளத்தை என்ன செய்வாங்க, கொண்டு வரும். உங்களுக்கு லேசான உதாரணம் தான் இந்த மாதிரி கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது கால அல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு மேலையும் கீழையும் புள்ளியை வச்சுட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத சொல்லுவாங்க. அப்ப பைனல் கௌலி வ மகூலி, கௌலுக்கும் கௌலண்டா இந்த காலன்ற மாதிரி கூலு அதுக்கும் வ மகூலி சொல்லப்படக்கூடிய விடயத்துக்கும் இடையில பிரிக்கிறதுக்கு இடையில இதை என்ன செய்வார்கள், இதை பயன்படுத்துவாங்க. சரியா? ரைட். இரண்டாவது இடம் எங்க நாங்க இந்த மாதிரி அடையாளம் வைக்கலாம் என்றால் பைன ஷைஇ வ அக்ஸாமி, இந்த மாதிரி. அதாவது இங்க பாருங்க, அல் கலிமத்து ஸலாஸத்து அக்ஸாம், கலிமா மூன்று வகை, மூன்று பிரிவுகள். அரபு மொழியில சொல்லன்றது கலிமாங்கிறது மூன்று பிரிவு. ஒன்று இஸ்முன் வ ஃபிஅலுன் வ ஹர்ஃப். அல் கலிமத்து ஸலாஸத்து அக்ஸாம் இஸ்முன் வ ஃபிஅலுன் வ ஹர்ஃப். இப்ப எதுக்காக இந்த புள்ளியை வச்சிருக்கிறாங்க, எதுக்காக வச்சிருக்கிறாங்க? அதாவது பிரிவை சொல்றதுக்கு. இப்போ மூணு பிரிவுன்னு சொல்லிட்டோமே, இப்போ அதை வந்து என்ன செய்யறோம் நாங்க, அது என்ன மூணு பிரிவுன்றது விவரமாக என்ன செய்யறோம் சொல்றோம். இஸ்முன் வ ஃபிஅலுன் வ ஹர்ஃபுன். இப்படி பயன்படுத்தும் பொழுது நாங்க இந்த மாதிரி இடத்திலையும் ஒரு 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 விடயத்துக்கும் அதனுடைய பிரிவுகளுக்கும் இடையில நாங்க இந்த இதை பயன்படுத்துவோம். ஸலாஸத்து அக்ஸாம் என்று சொல்லிட்டு என்னென்ன அக்ஸாம், இஸ்ம் வ ஃபிஅல், இஸ்ம் வ ஃபிஅல் வ ஹர்ஃப் என்ற அந்த மூணு பிரிவையும் சொல்றதுக்காக இந்த மாதிரி இடங்கள்லையும் இந்த நுக்தத்தான் எழுத்துரணி செய்யப்படும், பயன்படுத்தப்படும். சரியா? ரைட். வேறங்க நுக்தத்தான் பயன்படுத்தப்படும் இந்த மாதிரி இடங்கள் மினல் அம்சிலத்தில் மினல் அம்சாலில் அரபிய்யா. அம்சால் என்ன? அரபு அம்சால் என்ன அம்சால்? உதாரணங்கள், எக்ஸாம் இல்ல, இங்க இங்க அம்சால்னு சொல்றது வந்து உதாரணம் அல்ல. இங்க அம்சால்னு சொல்றது வந்து மசல் ஜம்உ அம்சால், மசல் அம்சால், மசல் அம்சால், மிசால் அம்சிலா. மிசால் என்றால் உதாரணம், அம்சிலா என்றால் உதாரணங்கள். மசல் அம்சால் அப்படி என்றால் பழமொழிகள். அரபு பழமொழிகள்ல நின்றும் உள்ளதுதான் இது. அல் ஜாரு கப்லத் தார், அல் ஜாரு கப்லத் தார் என்றது. என்ன? அல் ஜார் அண்டை வீட்டுக்காரன், கப்லத் தார் வீட்டை விட முன்னால் இருக்கிறான் என்றா அவரை நாங்கள் முன்னர் கவனிக்கணும், வீட்டை கவனிக்க முன்னால் அண்டை வீட்டுக்காரன் நாங்கள் கவனிக்கணும் என்றதுதான் அந்த பழமொழியுடைய அர்த்தம். சரி, அல் ஜாரு கப்லத் தார், தாரண்டா வீடு தானே. அல் ஜாரு கப்லத் தார், ஜாரண்டா அண்டை வீடு, அண்டை வீட்டுக்காரன். طيب من الأمثلة العربية. இப்போ கருத்தெல்லாம் எங்களுக்கு முக்கியம். இங்க இந்த ரெண்டு புள்ளி முக்தத்தான் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்றதை நீங்க பாக்குறீங்க. எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க? ஒரு விஷயத்தை இங்க நக்கல் பண்ணிக்கிறாங்க. நக்கல்ண்டா இன்னொரு இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்து சொல்லிக்கிறாங்க. அதுதான் இது அல் ஜாரு கப்லத் தார் என்கின்ற ஒரு பழமொழி. அது ஒரு
இவங்க சொல்றதல்ல, இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த இங்க என்ன செய்றாங்க, ஒரு பழமொழியை இங்க அடையாளப்படுத்துறாங்க. இப்படி அடையாளப்படுத்தும் பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு முன்னால இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னால இப்படியும் இந்த நுக்தான் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். அரபு பழமொழிகளில் உள்ளவைதான் உள்ள ஒன்றுதான் அல் ஜாரு கப்ல தார். இங்க மினல் அம்சிலத்தில் அரபியா என்றதுக்கும் அந்த மங்கூல் நகுல் செய்யப்பட்டதுக்கும் இடையில இதை பிரிச்சிருக்கிறாங்க தானே. இப்படி பிரிக்கும் பொழுது நாங்க இந்த 2 புள்ளியையும் இப்படி நடுவுல கொண்டு வரோம். மேலும் முன்னால் உள்ளதோட இப்படி சேர்த்து இங்க போட்டிருக்கிறாங்களே இந்த மாதிரி சேர்த்து போடுவோம் மேலும். ஆனா இந்த இங்கேயும் ஒரு பிழை ஒன்று இருக்கு. இங்க ஒரு இடைவெளி ஒன்று விடுபட்டிக்கிடு, ஸ்பேஸ் ஒன்று விடக்கூடாது. இங்க பாத்தீங்களா, இதோட அந்த ஜும்லாவோட சேர்ந்து இருக்கு. அப்படியே போடவும் மேலும் அல்லது நடுவுக்காகி போடவும் மேலும். ஆனா நாங்க எழுதும் பொழுது நாங்க ஒரே மாதிரி இப்ப போடணும். ஒரு பேச்சு ஒரு இது எழுதுறோம் வேண்டாம், ஒரு இடத்துல நடுவுலையும் இன்னொரு இடத்துல இந்த ஓரத்துலையும் அப்படி போடாமல் கொண்டு என்ன செய்யலாம், ஓரத்துல போடலாம் இந்த மாதிரி. அல்லது இந்த மாதிரி நடுவுல 2 இதுக்கும் நடுவுலையும் போட. எல்லாமே அப்படித்தான். ஃபாசிலாவா இருந்தாலும் சரி, முற்றுப்புள்ளியா இருந்தாலும் அடுத்த நம்பரும் அதெல்லாமே அந்த ஜும்லாவுடைய அல்லது அந்த முடிகிற இடத்துல நாங்கள் எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல உள்ள கலிமாவோட சேர்த்து போடலாம், அல்லது சற்று ஒரு ஸ்பேஸ் விட்டும் போடலாம். வேறங்க இந்த நுக்தத்தான் வேறங்க பயன்படுத்தப்படும். ரைட், இந்த மாதிரி இடங்கள்ல பாருங்க இங்க பயன்படுத்தியிருக்கு. இங்க எப்படி பயன்படுத்திருக்காங்க, அதாவது கப்ல தம்சீல், உதாரணம் சொல்றதுக்கு முன்னால. உதாரணம் நஹுவண்டா போலன்ற அர்த்தம். போல உதாரணம் சொல்றது இந்த நஹு சொல்றதை கொண்டு வருவாங்க. நஹு அல் ஃபாயிலு மர்ஃபூ, நஹு ஹலகன அல்லாஹு தஆலா. இது உதாரணங்கள். ரைட். அப்ப இந்த நஹுன்றது சொல்லுற இடங்கள்ல உதாரணமாக அல்லது போல என்று சொல்ற இடங்கள்ல எதை போல, அல் ஃபாயிலு மர்ஃபூ, அல் ஃபாயிலு மர்ஃபூ என்பதை போல இந்த மாதிரி இடங்கள்ல நாங்க என்ன செய்றோம், இந்த நஹு இந்த மாதிரி கொண்டு வரும் பொழுது, இல்லாட்டி மிசால் என்று போட்டால் அந்த மிசாலுக்கு பின்னால 2 டொட்டை போட்டு இந்த மாதிரி என்ன செய்யலாம், நாங்க சொல்லலாம். அப்ப உதாரணம் சொல்ற இடத்துக்கு இடையும் அந்த உதாரணம் என்றதுக்கு சொல்லுக்கு பின்னால இந்த மாதிரி போட்டுட்டா நாங்க என்ன செய்யலாம், நுக்தத்தான கொண்டு வரலாம். வேறங்க நுக்தத்தான் பயன்படுத்தப்படும் இடத்துல? எல்லா மொழியிலும் இந்த மாதிரிகள் இருக்கு இல்லையானே. அரபு மொழியில இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. قبل தஃப்சீர், அதாவது ஒரு விஷயத்துக்கு நாங்க தப்சீர் செய்றோம், அதாவது விளக்கம் சொல்லும் பொழுது. உதாரணமாக இப்படி அல்லைசு, அல்லைசு, லைத்ண்டா என்ன அரபுல, அலசட், சிங்கம் தானே. லைத் என்றால் சிங்கம் என்றால் லைத், அல்லைத். அதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல போறோம். அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், 2 நுக்தத்தான் போட்டு லைத்தண்டா அசத்ன்னு சொல்லி இருக்கிறோம். அல்லைசு அல் அசத். இதான் இந்த மாதிரி இடங்கள், இந்த 5 இடங்கள்லையும் என்ன பயன்படுத்தப்படும், அந்நுக்தத்தான், இந்த நுக்தத்தான் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி அல் ஃபாசிலா, ஃபாசிலாண்டா கொமா, இது எங்க பயன்படுத்தப்படும், توضع بين الجمل أو أجزائها المتصلة المعنى ويقف القارئ عندها قليلا. ரைட். அதாவது ஃபாசிலா என்றது நாங்க எங்க பயன்படுத்துறோம்னா இந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்துறோம். அதாவது கலிமத்து ثلاثة أقسام. அதுக்கு பிறகு என்ன சொல்லிக்கிறோம், இஸ்முன் வஃபிஅலுன் வஹர்ஃபுன். இஸ்முக்கு பின்னால ஃபிஅலுக்கு பின்னால இதை கொண்டு வந்திருக்கிறோம். எதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், இங்க என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு ஜும்லாவுல வரக்கூடிய பல பகுதிகள் இது இஸ்ம் வஃபிஅல் வஹர்ஃப். ஏன்னா இது ஒவ்வொன்றும் வெவ்வேறுன்றதை காட்டுறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்றோம், பிரிக்கிறோம். இந்த இடத்துல இது நாம கொஞ்சம் நிறுத்தலாம். இஸ்முன் வஃபிஅலுன் வஹர்ஃபுன். ஹர்ஃப்ல முற்றமுள்ளதான் நிற்பேன், அதோட முடிவு ஜும்லா. இப்போ ஃபாசிலா வர இடத்துல நம்ம என்ன செய்யறோம், வாசிப்பவர் கொஞ்சம் லேசாக நிறுத்துவார் ஓரளவுக்கு. ரைட். அது முதலாவது இடம் என்னன்னா, ஒரு ஜும்லாவுடைய பகுதிகள். இது ஒரு ஜும்லாவுடைய பல பகுதிகள். இஸ்ம் வஃபிஅலுன் வஹர்ஃபுன்றது பகுதிகள். அப்ப இந்த பகுதிகளை பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக வேண்டி நாங்க ஃபாசிலா பயன்படுத்துறோம். இது பேர் ஃபாசிலா. ரைட். தமிழால பாடமாக்காம ஃபாசிலா, அரபால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
இந்த அடையாளத்துக்கு பேர் வந்து ஃபாசிலா. அதே மாதிரி சில நேரம் பல வாக்கியங்களை பிரிக்கிறதுக்கு கூட நாங்க அதை பயன்படுத்துவோம். ஒரு வாக்கியத்துடைய பகுதிகளை இங்க பிரிச்சிருக்கிறோம் முதலாவதுல. இரண்டாவதுல பாருங்க, ஒரு வாக்கியத்துல பல வாக்கியங்களை பிரிக்கிறதுக்கு நாம் அதை பயன்படுத்திக்கிறோம். பாருங்க, ஹாதானி தாலிபானி யகீபானி கதீரா. இங்க முற்றுப்புள்ளி. ஹாதானி தாலிபானி யகீபானி கதீரா. ما معنى غاب يغيب؟ غايبا يكره absent ஆகிறது. ثاني، هذان الطالبان يغيبان كثيرا. أما هذا فغاب 4 أيام. اترنا ورلا فغاب 4 أيام. طيب، وأما ذاك عندما فغاب أكثر من أسبوع. وارتك ميلا غياب ورلا غياب أنا أرامي كرد سمون ترامي كرد absent. وهو بالإضافة إلى الغياب أو بالإضافة إلى الغياب. அந்த غيابோடு சேர்த்து இதாஃபன்னா சேர்த்து அந்த غيابோடு சேர்த்து வராமல் இருந்ததோடு சேர்த்து வேற என்ன குற்றம்? கதீரு தஅخுர். அதிகமாக தஅخுர் ஆவான். அதிகமாக தஅخுர் ஆகக்கூடியவன், லேட் ஆகி வரக்கூடியவர். وقليل الاهتمام بالدروس. قليل குறைவாக இஹ்திமாம் பண்ணுவார். இஹ்திமாம் என்ன? கவனம் எடுக்கிறது. பித்துருஸ் பாடங்கள்ல குறைவாக கவனம் எடுக்கக்கூடியவர். ரைட். அப்ப இங்க எங்களுக்கு அர்த்தமல்ல முக்கியம், எந்த இடத்துல இந்த ஃபாசிலா பயன்படுத்திக்காங்கன்னு பாருங்க. அம்மா ஹாதா ஒரு ஜும்லாட ஒரு பகுதி, அது அம்மா ஹாதா ஜும்லா முடியல தானே, இந்த இடத்துல ஃபாசிலா பயன்படுத்திக்கிறோம். அம்மா ஹாதா சொல்லிட்டு ஃபகாப 4 ஐயாம், அந்த இடத்துல இப்ப நம்ம கொஞ்சம் நிறுத்தலாம். ஃபகாப 4 ஐயாம். وأما ذاك فغاب أكثر من أسبوع. فغاب أكثر من أسبوع. وهو بالإضافة إلى الغياب كثير التأخر وقليل الاهتمام بالدروس. وقليل الاهتمام بالدروس. இங்க ஒரு ஸ்பேஸ் வரணும். இந்த வாசிலாவுக்கும் இதுக்கு பின்னால் சொல்லுக்கும் இடையில. طيب. அப்ப ஃபாசிலா வந்து நாங்க இந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்துறோம்ன்றத இங்க பார்க்கிறோம். ஒரு ஜும்லாவிலேயே நாங்க என்ன செய்யலாம், பல அதனுடைய பகுதிகளுக்கு மத்தியில அல்லது ஜும்லாக்களுக்கு மத்தியில பிரிக்கிறதுக்காக அதனுடைய ஒன்றோடொன்று தொடர்பற்ற அந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபாசிலா என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்ப தூதா பைனல் ஜுமல், ஜும்லாக்களுக்கு இடையில அது பயன்படுத்தப்படும். அல்லது அஜ்ஸாஇஹா, அதனுடைய பகுதிகள் ஜும்லாவுடைய அல் முத்தஸிலத்தில் மானா, ஒரே விதமான மானாக்களை கொண்ட அல்லது தொடர்பட்ட மானாக்களை கொண்ட பகுதிகள். ويقف القارئ வாசிப்பவர். காரி வந்து வாசிக்கிறவர் வந்து அந்த இடத்துல, இந்த ஃபாசிலா வர இடத்துல நிறுத்துவார். யகிஃப் வகஃப யகிஃபுனா நிற்பார். எந்த அளவு? கதீரன், கொஞ்ச நேரம். ரைட். அப்ப இதான் இப்ப நாம பார்த்தோம். ரைட். அடுத்த பகுதி வந்து அல் கௌசான். கௌசான்டா 2 இந்த மாதிரி வரக்கூடிய அடைப்புக்குறிகள். ரைட். இதுக்கு நாம கௌஸ்ன்ற அரபுல இதுக்கு நான் சொல்றோம், வில்லுக்கு சொல்றோம் தானே. ரைட். அதுதான் இது வில் மாதிரி அமைப்புல இருக்கிறதுனால அல் கௌசான் 2 கௌசுகள். இது எங்க வைக்கப்படும், இது எங்க பயன்படுத்தப்படும் என்றதை நான் இப்ப பார்ப்போம். ஒரு நிமிஷம் தாங்க.
طيب هل تسمعونني أو لا تسمعون؟ نحن نسمع أستاذ. أسمع. هل فهمتم أو ما فهمتم؟ فهمت يا أستاذ. طيب فهمت. القوسان قوسان அது அடைப்புக்குறி தானே. உதாரணமா இது மாதிரி இங்க உள்ள மாதிரி தான் அடைப்புக்குறி. ரைட். இந்த அடைப்புக்குறிகள் நாங்கள் இங்கே கௌசான் எங்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம்டா இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும் அரபுல ஒரு மசல் தான், அரபுல உள்ள இன்னொரு மசல் தான் மன் ஜத்த வஜத. மன் ஜத்த யார் முயற்சி செய்கிறாரோ வஜத அவர் பெற்றுக்கொள்வாரோ. மன் ஜத்த வஜத முயற்சி உள்ளவன் என்ன செய்வான் பெற்றுக்கொள்வான். மன் ஜத்த வஜத வஜத என்ன பெற்றுக்கொண்டான் தானே. طيب இந்த பழமொழியை நாங்கள் சொல்லும் பொழுது ஜத்த என்ற சொல் தெரியாதவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தணும், தஃப்சீர் பண்ணணும், விளக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? மன் ஜத்த ஐ இஜ்தஹத. ஐ இஜ்தஹத ஜத்தண்டா என்ன அர்த்தம்? இஜ்தஹத, அதாவது இஜ்தஹத. வஜத என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? இடையில ஜத்தக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? தஃப்சீர் பண்ணியிருக்கிறோம். ஜத்த ஃபியல் மாதி தானே, முயற்சி செய்தான். எப்படி தப்சீர் பண்ணியிருக்கிறோம்? ஐ என்று சொல்ல போட்டு ஐ என்றது தப்சீருக்கு தான். தப்சீர் அதாவது விளம்பரப்படுத்துறது நான் ஐ பயன்படுத்தும். ஐ அதாவது இஜ்தஹத இஜ்தஹத. இப்ப அதை வந்து நாங்க எங்க கொண்டு வரணும்டா பிரக்கெட்டுக்குள்ளுக்கு தான் கொண்டு வந்துக்கிறோம். ரைட். அப்ப இந்த மாதிரி இடங்கள்லையும் என்ன செய்யலாம்? நாங்க இந்த மாதிரி கௌசான் பயன்படுத்தலாம். உங்க முன்னால் ஒரு கௌஸ், இன்னொரு கௌஸ். ரைட். அப்ப அல்ஃபாது தஃப்சீர், தஃப்சீருடைய அல்ஃபாதுகள், வார்த்தை பிரயோகங்கள், லஃப்துகள். ரெண்டாவது இடம் எங்கண்டா பாருங்க, இங்க இந்த உதாரணத்தை அல் ஜினானு பில் கஸ்ரி ஜம்உல் ஜன்ன வல் ஜனானு பில் ஃபத்ஹி அல் கல்ப். அப்ப அல் ஜினானு பில் கஸ்ரி ஜம்உல் ஜன்ன வல் ஜனானு பில் ஃபத்ஹி அல் கல்ப். எதுக்கு இந்த அடைப்புக்குறி? பில் கஸ்ரி அல் ஜினான், ஜீன் ஜீமுக்கு என்ன இருக்கு? கஸ்ரா இருக்கு. அல் ஜினான், ஜினான் என்பது ஜம்உல் ஜன்னா, ஜன்னாவுடைய ஜம். ஜன்னா சோலை, பூந்தோட்டம், சொர்க்கம். அது ஜம் என்ன? ஜன்னாத் அல்லது ஜினான். ஜினான். طيب ஜனான் என்றா என்ன? கல்ப், உள்ளம். ஜனான் உள்ளம். طيب இங்க நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம்டா, இப்ப ஹரக்கத்தெல்லாம் வைக்க மாட்டோம் நிறைய இடங்கள்ல. இங்க உங்களுக்கு ஆரம்பத்துக்கு வச்சிருக்காங்க. அப்ப அதை இப்படி ஜினான் என்று வாசிக்கிறதா ஜனான் என்று வாசிக்கிறதா, வாசிப்பவருக்கு ஒரு தடமாற்றம் வரும். அப்ப அதனால பின்னால் என்ன போடுவாங்க? பில் கஸ்ரி என்று போட்டிருப்பாங்க. அப்ப எப்படி வாசிக்கணும்? பில் கஸ்ரி என்று போட்டிருந்தால் அல் ஜினான் என்று வாசிக்கணும். அல் ஜினான். இதை வந்து ஜனான் என்று வாசிக்கிறதா ஜினான் என்று வாசிக்கிறதா என்று புதிய ஒருத்தருக்கு தடமாத்தம் வரும். அப்ப அவரு என்ன செய்யணும்? அதுக்காக வேண்டியதான் பில் ஃபத்ஹி என்று போட்டிருக்காங்க. பில் ஃபத்ஹி. ரைட். அப்ப வாசிக்கிறவரு என்ன செய்வாரு? இங்க இத அல் ஜினானு ஜம்உல் ஜன்னா வல் ஜனானு வல் கல்ப் என்று வாசிப்பார். அல்லது அல் ஜினானு பில் கஸ்ரி ஜம்உல் ஜன்னா வல் ஜனானு பில் ஃபத்ஹி அல் கல்ப் என்று வாசிப்பார். இப்படி வாசிட்டான், பிரச்சனை இல்லை. இப்போ எங்க முக்கியம் என்னதுக்கண்டா, எதுக்கு வந்து இந்த அடைப்புக்குறி இதுக்கு போட்டிருக்காங்கண்டா, இந்த ஜும்லாவை வந்து புரிய வைக்கிறதுக்காண்டி. அதாவது ஜினான்ன்றதை ஜனான் வாசிச்சிடக்கூடாது என்றதுக்கு தான் பில் கஸ்ரி என்ற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறான். அதே மாதிரி ஜனான்ங்கிறத ஜினான் வாசிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் பில் ஃபத்ஹிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறான், ஃபத்ஹை கொண்டு. ரைட். அப்ப இந்த மாதிரி இடத்துல இதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா இஹ்திராஸ், அதாவது வேறு அதுல தவறு வரும் என்றதுக்காக நாங்க தவிர்ந்து கொள்றது. இஹ்திராஸ் என்ன செய்யறது? தவிர்ந்து கொள்றது. அதுக்கு அல்ஃபாது இஹ்திராஸ், அந்த தவிர்ந்து கொள்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய, தவறிலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்காக, பாதுகாத்து கொள்றதுக்காக பயன்படுத்தப்படுகிற சொற்கள். பில் கஸ்ரி பில் ஃபத்ஹி எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க? இஹ்திராஸுக்கு. ஏன்னா ஜனான் வாசிக்கக்கூடாது, ஜினான் வாசிக்கிறதுனால இந்த வீட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க அடைப்புக்குறி பயன்படுத்தலாம்.
ரைட். அதே மாதிரி வேற எந்த மாதிரி இடங்கள்ல கௌசான் பயன்படுத்தப்படும்? இந்த மாதிரி உதாரணமாக இந்த மாதிரி அலிஸ்முல் மர்ஃபூஉல் லதி யஅதி பஅதல் ஃபிஅலி யுஸம்மா ஃபாயிலா. அலிஸ்முல் மர்ஃபூஆன இஸ்ம், ரஃபு செய்யப்பட்ட இஸ்ம், அல்லது யஅதி பஅதல் ஃபிஅலி, ஃபிஅலுக்கு பின்னால வரக்கூடிய மர்ஃபூஆன இஸ்ம், யுஸம்மா அதுக்கு பேர் சொல்லப்படும், என்னண்டு? ஃபாயிலன், ஃபாயில் என்று சொல்லப்படும். ரைட். இங்க ஃபாயிலன்ன்றதுக்கு கௌஸ் கௌசான் பயன்படுத்தியிருக்கிறான். ஏன்? யுஸம்மா ஃபாயிலன் என்றா எங்களோட பார்வையை, வாசிக்கவங்களுடைய பார்வையை அந்த சொல்லின் பக்கம் திருப்பணும், அந்த சொல்லின் பக்கம் கவனத்தை செலுத்துங்க என்றதை காண்பிக்கிறதுக்கு தான். ரைட். அந்த சொல் முக்கியம், அதான் நீங்க நாட்டம் தானே. ஃபாயிலண்டா என்னன்றது சொல்லிக்கிறான். ஃபியலுக்கு பின்னால வர மர்ஃபூஆன இஸ்ம் தான் ஃபாயில். அதை சொல்றதுக்கு இங்க ஃபாயிலை பத்தி சொல்றதுனால யுஸம்மா ஃபாயிலன், அந்த ஃபாயிலை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடையாளப்படுத்திருக்காங்க. எப்படி அடையாளப்படுத்திருக்கிறாங்க? கௌசேனுக்கு மத்தியில அதை வச்சிருக்கிறாங்க. அப்ப வேறங்க பயன்படுத்தப்படும் அல் இபாராத், வார்த்தை பிரயோகங்கள். எப்படியான? அல்லதி யுராது, அதன் மூலமா நாடப்படும். என்ன நாடப்படக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள்? லஃப்துன் நபர், பார்வையை திருப்புறது. லஃப்தன திருப்புறது தானே. இலைஹா, அதன் பக்கம், அதன் பக்கம் பார்வையை திருப்பப்பட நாடப்படுகிற இபாராத், வாக்கியங்கள், சொற்கள், வார்த்தை பிரயோகங்களை இந்த மாதிரி என்ன செய்யலாம்? கௌசானுக்குள்ள கொண்டு வரலாம். ரைட். வேறங்க நீங்க கௌசேன் பயன்படுத்துவீங்க? உதாரணமாக ஆசிமத்து ஸீனி பகீன், ஆசிமத்து ஸீனி பகீன். طيب உங்களுக்கு தெரியும் ஆசிமத்து ஸீனி பகீன். சீன் என்றா தௌலத்து ஸீன், நாடு. ஆசிமத்து ஸீனி பகீன், சீன் சைனாட தலைநகரம் என்ன? பகீன். ஆசிமத்து ஸீனி பகீன். இதுல ஏன் இந்த பகீன் என்ற சொல்ல அடையாளப்படுத்தியிருக்கிறாங்கண்டா, இது ஒரு அரபி சொல்லல்ல, இது ஒரு அரபி சொல்லல்ல, ஆனா ஒரு அலம். அது அலம். அலம்னா ஒரு ஊருக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர், ஒரு நாட்டுக்கு ஒன்றுக்கு வைக்கப்பட்ட பெயர், அடையாளப்படுத்தப்பட ஒரு அடையாளத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர் தானே. ஆசிமத்து ஸீனி அல் பகீன். அல் பகீன் என்ற சொல்ல இந்த ஒரு அஜமி சொல், அதே மாதிரி ஒரு அலம். அப்ப وقد توضع بينهما الأعلام الأعجمية. இந்த மாதிரி அலாமுல் அஜமியா, அஜமி பெயர்கள், அலம்கள் அந்த ரெண்டு கௌசேன்களுக்கு மத்தியில சில நேரம் என்ன செய்யப்படும்? வைக்கப்படும். ரைட். அப்ப இந்த மாதிரி இடத்துலையும் நாங்க கௌசான் பயன்படுத்த முடியும். ரைட். அடுத்தது அலாமத்து தன்சீஸ். அலாமத்து தன்சீஸ் என்ன? அலாமத்து தன்சீஸ் சொன்னால், நான் உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இங்க பாருங்க. عن ابن عمر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان متفق عليه. இப்போ இது ஒரு ஹதீஸ். இதுல நாங்க ஏற்கனவே பார்த்த பல அடையாளங்கள் இருக்குது தானே. கவுலுக்கு பிறகு இந்த நுக்தான் வந்திருக்குது, இங்கேயும் அதுதான். ரைட். கடைசியில முற்றுப்புள்ளி வந்திருக்குது, இங்கே முற்றுப்புள்ளி வந்திருக்குது. அதே மாதிரி இந்த புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் அக்ஸாம சொல்லிக்கிறாங்க, வகை 5 இருக்குது. அதுல அந்த ஒவ்வொன்றாக சொல்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல அந்த கிஸ்முக்கும் ஒன்றுக்கும் அதனுடைய வகைகளுக்கும் இடையில இந்த அடையாளத்தை போட்டு நுக்தான போட்டு பிரிச்சிருக்கிறாங்க. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுக்கப்புறம் கமா போட்டிக்கிறாங்க. ஏண்டா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைப்படுத்துறதுக்கு கமா போட்டிருக்கிறாங்க, அதாவது ஃபாசிலா போட்டிருக்கிறாங்க. வைகாமிஸ் ஸலா, இந்த இடத்துல ஒரு ஃபாசிலா வரும். வைதா இஸ்ஸக்கா ஒரு ஃபாசிலா, வஹஜ்ஜுல் பைத்தி ஒரு ஃபாசிலா, வஸௌம் ரமதான் நாங்க முடியுது. ஓகே. அதோட கடைசியில முடிகிற இடத்துல முற்றுப்புள்ளி நுக்தா.
ஆனா இங்க இன்னொன்றை நீங்க கவனிக்கிறீங்க. புனியல் இஸ்லாம் தொடங்குற இடத்துல ஒரு அடையாளம் இருக்குது. அலாமத்து தன்சீஸ். அலாமத்து தன்சீஸ் உடைய ஆரம்பம். முடிவுலையும் ரமதான் என்று முடிகிற இடத்துலையும் அலாமத்து தன்சீஸ் இருக்குது. இதுதான் பேர் அலாமத்து தன்சீஸ். அதாவது எப்ப நாங்க அலாமத்து தன்சீஸ் பயன்படுத்துறோம்டா, ஒரு வேறொருவருடைய வார்த்தையை இப்ப நாங்க ஒரு கட்டுரை எழுதிட்டு போறோம். வேறொருவருடைய வார்த்தையை நாங்க அந்த இடத்துல கொண்டு வந்து மேற்கோள் காட்டுறோம். அப்படி மேற்கோள் காட்டுறதுக்காகத்தான் இந்த மேற்கோள் குறியை நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்ப இங்க ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அவர்களுடைய கூற்று. எனவே அதை மேற்கோள் காட்டுறதுக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், அலாமத்து தன்சீஸ் பயன்படுத்தி இருக்கிறோம். புனியா என்று ஆரம்பிக்குது, நபி அவர்களுடைய கூற்று அங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, ரமதான்ல முடியுது. அப்ப இது ஒரு நஸ். இந்த நஸ்ஸை நாங்க தனியாக அடையாளப்படுத்துறதுக்கு, ஒரு கூற்றை தனியாக அடையாளப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அலாமத்து தன்சீஸ் பயன்படுத்தப்படும். ரைட். அப்ப அலாமத்து தன்சீஸ் இங்க பயன்படுத்துன்றத இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. ரைட். அடுத்தது ஷர்ததான். ஷர்ததான், இரண்டு ஷர்தாக்கள். இந்த மாதிரி இரண்டு கோடு, ரெண்டு ஷர்தா. ஒரு பேச்சிட ஆரம்பத்திலையும் அந்த பேச்சிட இறுதியிலையும் இது கொண்டு வரப்படும். ஜும்லாவுடைய ஆரம்பத்திலையும் ஜும்லாவுடைய இறுதியிலையும். எப்படியான ஜும்லா என்றால், உதாரணமா இங்க பாருங்க. அஹ்பரனி அஹது அஸ்திகாயி, என்னுடைய நண்பர்களிலே ஒருவர் கூறினார். என்ன கூறினார்? வஹுவ முதீரு மദ്രസத்தின், அவர் ஒரு மദ്രസയുടെ முதீர். அவர் என்ன கூறினார்? அன்னல் உத்லத சதப்தஉ ஃபி அவ்வலி ஷஹரில் காதிம், நெக்ஸ்ட் மந்த் அல் காதிம், வரக்கூடிய மாதத்துடைய ஆரம்பத்துல உத்லாண்டா என்ன, விடுமுறை என்ன செய்யும், ஆரம்பமாகும் என்று என்னுடைய ஒரு நண்பர் கூறினார் என்றுதான் இங்க ஏன் இந்த ஷர்தா வஹுவ முதீரு மദ്രസத்தின் என்ற ஜும்லாவுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஷர்தா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஷர்ததான் ஏன் என்றால், இந்த ஜும்லா இங்க ஜும்லத்துன் முஅத்தரிதா, ஒரு குறுக்காக வந்த ஜும்லா. இந்த ஜும்லா நாடப்பட்டது இல்லை. இங்க நாடப்பட்டது என்னன்னா, அஹ்பரணி அஹது அஸ்திகா என்ற ஒரு நண்பர் சொன்னாரு, அடுத்த மாத ஆரம்பத்துல விடுமுறை ஆரம்பமாகும் என்று சொன்னாரு. இந்த சொல்ல வர தகவல் என்னன்னா, விடுமுறை ஆரம்பமாகும். இங்க மேலதிகமான ஒரு விஷயத்த தகவலையும் இங்க அவர் சொல்றார். இடையில மேலதிகமான ஒரு தகவலை அவர் சொல்றாரு. என்ன மேலதிகமான தகவல்? அந்த என்னுடைய நண்பர் யார் தெரியுமா? அவர் வஹுவ முதீரு மദ്രസ, ஒரு மദ്രസவுடைய ஒரு ஸ்கூல்ட அவர் ஹெட் மாஸ்டர், அவர் ஒரு அதிபர் என்றதை சொல்றார். அப்ப இந்த வாக்கியத்தை சொல்லாட்டியும் இந்த ஜும்லா ஓகே, அதான் சொல்ல வந்தது. வஹுவ முதீரு மദ്രസன்னு சொல்லாட்டியும் ஓகே. ஆனால் ஒரு ஃபாயிதா இருக்கிறதுனால அவர் அங்க சொல்றாரு தானே, முதீர் மദ്രസன்றதுனால அவருக்கு அதை பத்தி தெரியும். ஆனா இங்க என்ன விஷயம் என்றா, இந்த ஜும்லா ஜும்லத்துன் முஅத்தரிதா, இடையில குறுக்கீடாக வரக்கூடிய ஜும்லா. இந்த மாதிரி நிறைய ஜும்லாக்கள் குறுக்கீடாக வரும். உதாரணமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றதுக்காக நாங்க இடையில கொண்டு வர்றது. இதை சொல்றதுக்காக நாங்க ஜும்லா வந்தோம் இல்ல, நாங்க பின்னால் உள்ள சொல்றதுக்கு இடையில கொண்டு வர்றது. உதாரணமா கால அல்லாஹு தஆலா, தஆலான்றது ஒரு ஜும்லா. قال الله عز وجل, قال الله سبحانه وتعالى, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ் தஆலாவை புகழ்றோம். அதே மாதிரி ஒரு மரணித்தவரை பத்தி நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், ரஹிமஹுல்லாஹ். என்ன பாருங்க, கான உஸ்தாதி, என்னுடைய உஸ்தாத் இருந்தார். எப்படி இருந்தார்? ஆலிமன், ஒரு அறிஞராக இருந்தார். ஜதீரன் பில் இஹ்திராம், இஹ்திராம் என்ற கண்ணியப்படுத்துறது தானே, ஜதீர் என்ற தகுதி, இஹ்திராம் கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியான ஒரு ஆலிமாக அவர் இருந்தார் என்று ஒரு வாக்கியம். இதுல கான உஸ்தாதி இடையில ஒரு ஜும்லா முஅத்தரிதான் வந்திருக்கு. என்ன ஜும்லா முஅத்தரிதா? ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை ரஹ்மத் செய்யட்டும், அவருக்கு அருள் புரியட்டும். அப்ப இந்த வாக்கியம் எதுக்கு நாங்க உணர்ந்துக்கிறோம், அவருக்காக துஆ கேட்கறதுக்கு. இங்க நாங்க சொல்ல வந்தது அதல்ல, நாங்க சொல்ல வந்தது கான ஆலிமன் ஜதீரன் பில் இஹ்திராம் என்றதான் சொல்ல வந்தோம் தானே. அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்படும் துஆ கேட்கறதுக்காக, அல்லது இடையில ஒரு தகவலை நாங்க சொல்றதுக்காக. ஒரு தகவலை சொல்லும் பொழுது இன்னொரு தகவலை நாங்க இடையில சொல்ல தேவைப்படும். இங்க வஹுவ முதீரு மദ്രസ என்று சொன்ன மாதிரி
ரைட். அப்போ ஒரு ஜும்லாவில் இடையில வரக்கூடிய ஜும்லா முஅ்தரிதா, ஒரு பத்தியில கூட நம்ம ஜும்லா முஅ்தரிதாக்கள் வரலாம். இப்படி வரும் பொழுது இந்த ஜும்லா முஅ்தரிதாவை அடையாளப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி ஷர்தான் பயன்படுத்துகிறோம். சரியா? அது நீங்க பாருங்க, இங்கேயும் பயன்படுத்தலாம். நிறைய பேர் அதுலேயும் பயன்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுலையும் இதுலையும் இந்த ஷர்த்தை தான் பயன்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஜும்லாவுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஷர்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டில்லை, அங்கேயும் பயன்படுத்தலாம். ரைட். ரஹிமஹுல்லாஹ் என்றதுல பயன்படுத்துகிற மாதிரி. ரைட். அடுத்தது அலாமத்து தஅதுர். இதெல்லாம் கட்டாயம் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்றா இல்லை. ஆனால் சில இடங்களில் கட்டாயம் பயன்படுத்தணும். என்னென்றா அர்த்தம் பிழையாக புரியப்படும் இடங்கள்ல சில இடங்கள்ல என்ன செய்யணும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி வர்றது கட்டாயமாகும். சில இடங்கள்ல புரியும் அப்படின்னு இருக்கும் பொழுது அது அவங்களோட இஜ்திஹாத். அவங்கள கமா போடலாம், போடாமலும் இருக்கலாம். போடாட்டியுமே புரியும் என்று இருந்தால் போடாமல் இருக்கலாம். போட்டா கொஞ்சம் தெளிவா இருக்கும் என்றால் போடலாம். ரைட். இது ஒரு ஒவ்வொருத்தருடைய இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயம். அலாமத்து தஅத்துர். அலாமத்து السابعة அலாமத்து தஅத்துர். தஅத்துர் என்றா என்ன செய்ய, உணர்ச்சி, ஒரு விதமான உணர்வு, பயம், கவலை, அதே மாதிரி வருத்தம், சந்தோஷம், ஆச்சரியம், இதெல்லாமே உணர்ச்சிகள். அப்போ உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு அந்த ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு போவார். வாசிக்கிறக்கூடியவர் இது எந்த அடிப்படையில நூலாசிரியர் இது இந்த வசனத்தை சொல்லிக்கிறார், உணர்வுபூர்வமா சொல்லிக்கிறாரா அல்ல சும்மா சாதாரணமா சொல்லிக்கிறாரான்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா பேச்சுல தான் அதெல்லாம் வெளிப்படுத்த முடியும். எழுத்துல வெளிப்படுத்துற எப்படி? எழுத்துல வெளிப்படுத்துற இந்த மாதிரி அடையாளங்களை வச்சுதான் நம்ம பேசும் பொழுது நிறுத்துற இடத்துல நிறுத்துவோம், கமா வார இடத்துல கொஞ்சம் நிறுத்த வேண்டிய இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம். ரைட். அப்படியெல்லாம் நம்ம அதை வெளிப்படுத்துவோம். ஆனா எழுதும் பொழுது எப்படி அதை அந்த உணர்வுகளை எப்படி அந்த பேச்சுல நாங்க தொனியில வெளிப்படுத்துறத இதுல வெளிப்படுத்த முடியும்? அலாமத்து தர்கீ மூலமாக தான் வெளிப்படுத்துறோம் தானே. அலாமத்து தர்கீ மூலமாக தான் அவைகளை நாங்க வெளிப்படுத்துறோம். ரைட். அப்ப அலாமத்து தஅத்துர் அதுவும் ஒரு அலாமத்து தர்கீ. தஅத்துர்ண்டா உணர்வு நாங்க பாதிப்படைகிறது தானே. அதுக்கு நாங்க சொல்லுவோம் உணர்ச்சி அடைகிறது என்று சொல்லலாம். இந்த உணர்ச்சிக்குரிய அடையாளம். அப்ப இது எங்க வைக்கப்படும்டா தஅஜ்ஜுப். தஅஜ்ஜுப் என்ன? ஒரு இடத்துல நாங்க ஆச்சரியப்படுறோம். அப்ப ஆச்சரியக்குரிய நிறைய பேர் இதுக்கு சொல்லுவாங்க. ஆச்சரியக்குரிய அலாமத்து தஅஜ்ஜுப். தஅத்துர் தான் நாங்க சொல்லணும். ஏன்னா இது ஆச்சரியத்துக்கு மட்டுமல்ல, தஅஜ்ஜுபுக்கும் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி அவில் ஃபரஹ், சந்தோஷம், அதை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த அலாமத்து தஅத்துர் நாங்க பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஹுஸ்ன், கவலையை வெளிப்படுத்துறோம். ஒரு வாக்கியத்தை எழுதுறோம், கவலையான வாக்கியம் என்றதை வாசிப்பவர் அதை உணரணும் என்றால் நாங்க என்ன செய்யறோம், உணர்றதுக்கு அலாமத்து தஅத்துரை அந்த இடத்துல பயன்படுத்துவோம். தவஜ்ஜு அல்லது வருத்தம், உடல்ல தலைவலி, கால்வலி, கைவலி, இந்த வலிகளுக்கு தவஜ்ஜுக்கு வருத்தத்தை வெளிப்படுத்துறது தான் தவஜ்ஜு வஜா. அதுக்கும் நாங்க இந்த அலாமத்து தஅத்துரை என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். உதாரணமா பாருங்க, மா அஹ்ஸன ஹாதல் மஸ்ஜித், மாஷா அல்லாஹ். இது வந்து தஅஜ்ஜுப். மா அஹ்ஸன ஹாதல் மஸ்ஜித், மாஷா அல்லாஹ். இது ரெண்டுமே தஅஜ்ஜுபுக்குரியது. அதனால மா அஹ்ஸன ஹாதல் மஸ்ஜிதுக்கு பின்னாலே மாஷா அல்லாஹ் பின்னாலே அலாமத்து தஅஜ்ஜுப் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ், ஃபரஹ், சந்தோஷத்தை ஒருத்தர் வெளிப்படுத்துறார், அல்ஹம்துலில்லாஹ், அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், அலாமத்து தஅத்துரை பயன்படுத்தலாம். அதே மாதிரி என்ன இது, நஜஹ்து, நான் வெற்றி பெற்றுட்டேன், அதுவும் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தானே. வா உம்மா, வா ரஸா, இது வந்து தவஜ்ஜு. வா உம்மான்றது கவலையை வெளிப்படுத்துறது தானே. என்னுடைய தாயே, அவங்க வந்து நோயாளியா இருக்கிறாங்க, அந்த கவலையை ஒருத்தர் வெளிப்படுத்துறாரு. வா உம்மா, என் தாயே. அந்த மாதிரி கவலைப்படும் பொழுது, அதே மாதிரி வருத்தப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, நோவினை அடையும் பொழுது இந்த மாதிரி சொல்லுவாங்க. வா ரஸா, என்னுடைய தலையை, தலைவலியும் போது என்ன சொல்லுவாங்க, வா ரஸா, என்னுடைய தலையே அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நாங்கள் சொல்லுவோம் தானே, சொல்லுவோம், அணியின் வெளிப்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ்லாம் பார்க்கணும் தானே, என்ன சொல்றாங்க, வா ரஸா, என் தலையே அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, தலை வருத்தத்துக்கு. ரைட். طيب وعلامة علامة التأثر
என்றது இந்த மாதிரியான உணர்வுகளின் போது உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது அதுக்கு கடைசியில் நம்ம இந்த அலாமத்து தஅஸ்ஸுர போடுவோம். ரைட். அடுத்தது 8வது அலாமத்துல் இஸ்திஃப்ஹாம். அலாமத்து இஸ்திஃப்ஹாம். இஸ்திஃப்ஹாம் என்ற கேள்வி, கேள்விக்குரிய அடையாளம், கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். அலாமத்துல் இஸ்திஃப்ஹாம் இது எங்க நாங்க பயன்படுத்துறோம்? அலாமத்துல் இஸ்திஃப்ஹாம் கேள்விக்குரிய ஜும்லாக்களோட கடைசியில பயன்படுத்தும் தானே. தூதாவு இது வைக்கப்படும் ஃபீ நிஹாயத்தி ஜும்லத்தில் இஸ்திஃப்ஹாம், இஸ்திஃப்ஹாமுடைய ஜும்லாவுடைய கடைசியில வைக்கப்படும். நஹ்வு இதை போல நஹ்வு மஸ்முக், கைஃப ஹாலுக், மின் ஐன அன்ட், அதாலிபுன் அன்ட, அதாலிபுன் அன்ட, இது எல்லாமே ஜுமலுன் இஸ்திஃப்ஹாமியா, இஸ்திஃப்ஹாம் ஜும்லாக்கள் இதை கடைசியில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது அலாமத்துல் ஹத்ஃப். ஹத்ஃப்னா அழிக்கிறது, அதாவது நீக்கிறது தானே. நீக்கிறதுக்குரிய அடையாளம். நாங்கள் பெரிய ஒருத்தர் பேசின ஒரு கருத்தை நாங்கள் மேற்கோள் காட்டினாலுமே எங்களுக்கு சில நேரம் முழுமையாக அது எங்களுக்கு தேவைப்படாது. அதில் ஒரு பகுதி தான் எங்களுக்கு தேவைப்படும். ஒரு ஹதீஸை நாங்கள் கொண்டு வரோம், பெரிய ஒரு ஹதீஸ், அதில் ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துக்கிறோம், அதில் இன்னும் பிற பகுதிகள் இருக்குது, விடுபட்ட பகுதிகள் என்று நாங்கள் காண்பிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், இந்த மாதிரி 3 புள்ளிகளை ஒரே நேர்கோட்டில் எழுதுவோம். இங்க பாருங்க. قال النبي صلى الله عليه وسلم المؤمن القوي خير من وأحب المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف. இங்க ஆதாரம் இந்த இடத்துல இவருக்கு தேவை, இதை மட்டும் கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த ஹதீஸ் முடியல, இன்னும் அந்த ஹதீஸ்ல இன்னும் ஒரு பகுதி இருக்குது. அதனால இந்த ஹதீஸ் நான் முழுமையா சொல்லல, இதை ஒரு பகுதியை தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கு ஹதுஃப் பண்ணப்பட்டிருக்குது இங்க என்றதை காண்பிக்கிறதுக்கான அடையாளம் தான் இது, இந்த 3 புள்ளிகள். அப்ப தூதாவு இந்த அடையாளம் வைக்கப்படும் அலாமத்துல் ஹதுஃப் எங்க வைக்கப்படும்? மகான் அல் மஹ்தூஃப் மினல் கலாம், கலாம்ல பேச்சுல ஹதுவு செய்யப்பட்ட நீக்கப்பட்ட இடத்துல அது வைக்கப்படும். எதுக்கு? லிலிக்திசாரி அலல் மத்ரூப், போதுமான மத்ரூபனா எங்களுக்கு தேவையானதுல நாம சுருக்கி இருக்கிறோம் என்றதுக்கு. அல்லது இப்படியும் இருக்கும், லிஸ்திக்பாஹி திக்ரி பாதிஹா, லிஸ்திக்பாஹி திக்ரி பாதிஹி, அதுல சில பகுதியை சொல்றது பொருத்தம் இல்லாம இருக்கும். அது ஒரு மோசமான கபீஹ் இஸ்திக்பாஹ்னா கபீஹாக அவர் பார்க்கிறார், மோசமான ஒன்றாக பார்க்கிறார். உதாரணமாக ஷதமனி, என்னை அவன் திட்டினான், வகால திட்டிட்டு சொன்னான், யா அப்படின்னு சொல்லியிருக்கான், மோசமான வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நம்ம சொல்ல விரும்பல. அப்ப அதுல என்ன இருக்குது? யா, அதுக்கு பிறகு ஹதுஃப், அலாமத்துல் ஹதுஃப். இந்த மாதிரி மோசமான வார்த்தையில பேசிருக்கான். அப்ப அதை சொல்ல அவர் விரும்பல தானே. அதனால யான்னு போட்டு பின்னால அது ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது என்ற அடையாளத்துக்காக அந்த 3 புள்ளிகளை போடுறோம். ரைட். அப்ப இங்க உங்களுக்கு அலாமத்து தர்கீம்ல எத்தனை அலாமா சொல்லியிருக்கிறாங்க? 9 அலாமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 1 النقطة، النقطتان، الفاصلة، القوسان، علامة التنصيص، شرطتان، علامة التأثر، علامة الاستفهام، علامة الحذف. طيب إذا நாங்க இந்த பாடத்துல முக்கியமாக தெரிஞ்சு கொண்ட விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் திரும்ப இந்த அலாமாக்களை பத்தி பாருங்க, எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது என்று. இந்த வெப்சைட் லிங்கை நீங்க எடுத்துக்கோங்க. என்றால் புத்தகத்துல சில நேரம் இது குழப்பமாக இருக்கும், அங்கே லிங்கில் மாறி இருக்கும். அல்லது வெப்சைட்ல லிங்க் எடுத்து நீங்க புத்தகத்துல சரி செஞ்சுக்கோங்க. ரைட். இப்ப நமாதிஜ் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சில முன்னுதாரணங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க, சாம்பிள் தந்திருக்கிறாங்க. பார்ப்போம். ஐயின் அலாமாத் தர்கீம் ஃபீமா யஅதி, என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, இங்க வரக்கூடியதுல அலாமாத்து தர்கீம்களை நீங்க பேரிடுங்க, அதாவது குறிப்பிடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. طيب இந்த ஜும்லாவில் பாருங்க, தஹல்து அலா இப்ராஹீம وهو مريض وسمعته يقول وبطناه
பத்தனண்டா என்ன வயிறு வயிறு வலியில் இருக்காரு, அதனால என்ன வயிறு அப்படின்னு சொல்றாரு தானே. دخلت على إبراهيم وهو مريض وسمعته يقول وبطناه. طيب إلى علامة الترقيم يارك சொல்லேனும். جوانا نعم. دخلت على إبراهيم الشرطان نعم وهو مريض. الشرطتان أحسنتي. شرط. نعم ஷர்طத்தான். இல்ல 2 ஷர்த்தா இருக்குது தானே, 2 ஷர்த்தா இருக்குது, ஷர்طத்தான். نعم لماذا ஏன் இதுல ஷர்طத்தான் இருக்குது? இது வந்து ஜும்லத்துன் முஅத்தரிதா, இடையில வந்து ஒரு ஜும்லா. தஹல்து அலா இப்ராஹிம், இப்ராஹிம்கிட்ட நான் போனேன், அவன் சொல்றதை கேட்டேன், வாபத்னான்னு சொல்றதை கேட்டேன், அவன் வஹுவ மரீதுன், அவன் நோயாளியா இருக்கிற நிலையில் என்றது ஒரு ஜும்லா முஅத்தரிதா. அவன் நோயாளி என்று சும்மா நம்ம மேலதிகமா தகவல் சொல்றோம், கேட்கிறவர் சில நேரம் தெரியாம இருக்குமே நோயாளி என்று. அதனால وهو مريض. دخلت على إبراهيم وهو مريض وسمعته يقول وبطنا. طيب வேற என்ன علامة இருக்குது இதுல? وسمعته يقول نقطتان. نقطتان أحسنتي. அதுல நுக்தத்தான் இருக்குது தானே. ஏன் நுக்தத்தான் வந்திருக்குது பாருங்க. قال கவுலுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் இடையில பிரிக்கிறதுக்கு. நான் வேற என்ன அடையாளம் இருக்குது, அலாமா இருக்குது? علامة التنصيص. نعم علامة التنصيص. பாருங்க علامة التنصيص ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கின்றா, இந்த இது வந்து இப்ராஹிமுடைய கூற்று, அதை இவர் வந்து இங்க கொண்டு நக்கல் பண்ணிக்கிறாரு, எடுத்துரைக்கிறாரு. அதனால علامة التنصيص போடப்பட்டிருக்குது. طيب வேற என்ன علامة இருக்கு? علامة تعثر. نعم علامة التأثر. இங்க علامة التأثر ஏன் வந்திருக்குதுண்டா, தவஜ்ஜு, அவர் வருத்தப்படுறத வெளிப்படுத்துறதுக்கு. வேற என்ன علامة இருக்கால? نقطة. நுக்தா. நுக்தா எதுக்கு? நுக்தா வந்து கடைசியாக ஜும்லா முற்றுப்புள் முழுமையாக முடிவடை வக்ஃப் தாம். طيب هكذا இது மாதிரி தான் நீங்க இந்த ஒவ்வொரு ஜும்லாவையும் நீங்க என்ன செய்யணும்டா பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு ஜும்லால என்னென்ன அலாமா இருக்குதுன்றதை நீங்க குறிப்பிடணும். ரைட், 2வது ஜும்லாவுக்கும் போமே. யார் சொல்றீங்க? மனுஜில். كنزل أستاذ. نعم كنزل. 3 علامة الاستفهام. نعم 3 علامات الاستفهام. طيب بكم اشتريت هذا المعجم ومن أين؟ أفيه صور ورسوم؟ أفيه صور ورسوم. صور pictures. رسوم வரைவுகள். ரசம் என்ற வரைகிறது தானே, ருசூம் வரைவுகள் அந்த முஅஜம்ல இருக்கா. طيب والجملة الثالثة قال النبي صلى الله عليه وسلم يتبع الميت. يتبع لا أنا பின்தொடருதல் தானே. يتبع الميت 3. ஒருவர் மௌத்தாயினா 3 விஷயங்கள் அவரை பின்தொடரும். என்ன? அஹ்லுஹு, அவருடைய குடும்பம், வமாலுஹு, அவருடைய செல்வங்கள் சொத்துக்கள், வஅமலுஹு, அவருடைய அமல், சாலிஹான அமல், அவர் செஞ்ச அமல்கள், நல்லதோ கெட்டதோ அவர் செஞ்ச அமல்கள் அவருக்கு பின்னால போகும், மையத்தை கொண்டு போய் அடக்கும் வரையில. ராத்தி யார் திரும்பி வந்துடுவாங்க? அஹ்லுஹு வமாலுஹு திரும்பி வந்துடுவாங்கன்றலாம் ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க. அமல் மட்டும்தான் அவரோட இருக்கும் கபர்ல. طيب இப்ப இதுல உள்ள அலாமத் தர்கீம் மன் يذكر؟ نسرين. نسرين. قال النبي صلى الله عليه وسلم هنا نقطتان وبعد ذلك علامة التنصيص. يتبع الميت 3. هنا نقطتان أيضا، أهله الفاصلة وماله الفاصلة وعمله. هنا علامة الحذف وبعد ذلك علامة التنصيص وبعد ذلك النقطة. نعم أحسنت. أبا إننا على أمريكا نزول. طيب الجملة الرابعة يدرس الطلاب في شعبة اللغة العربية، في معهد اللغة العربية
المواد التالية مادة مواد பாடங்கள் தானே தாலியா வரக்கூடிய التدريبات اللغوية والقراءة وقواعد الإملاء والتعبير هذه مواد لغوية أما المواد الشرعية فهي القرآن الكريم والتفسير والحديث النبوي الشريف والتوحيد والفقه மாஹதுல மாணவர்கள் கலாசாலையில் என்னெல்லாம் படிக்கிறாங்க பின்வரக்கூடிய பாடங்களை படிக்கிறாங்க தத்ரீபாத்துல் லுகவியா கிரா கவாயிதுல் இம்லா தபீர் இவை மவாத் லுகவியா மொழியோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள் மொழி பாடங்கள் தானே அமல் மவாது ஷராயா மார்க் ஷரியா பாடங்கள் ஃபஹியல் குர்ஆன் கரீம் குர்ஆன் والتفسير حديث النبوي الشريف التوحيد فقه இந்த பாடங்களை படிக்கிறாங்க ரைட் இங்க அலாமத்து தர்கீம் யார் சொல்ல வரீங்க சப்ரியா نعم يدرس الطلاب في شعبة اللغة العربية المواد التالية العلامة نقطتين التدريبات اللغوية الفاصلة طيب قراءة فاصلة قواعد الإملاء فاصلة وقواعد الإملاء فاصلة والتعبير نقطة هذه مواد لغوية الفاصلة أما المواد الشرعية فهي نقطتين القرآن الكريم الفاصلة والتفسير الفاصلة والحديث النبوي الشريف الفاصلة والتوحيد الفقه التوحيد هنا فاصلة ورانو والتوحيد فاصلة الفاصلة والفقه نقطة طيب سنتم அதே மாதிரி தஹர்ரஜ உஸ்மான் தஹர்ரஜனா பாஸ் அவுட் ஆகுறது வெளியாகிறது ஸ்கூல்ல யூனிவர்சிட்டில இருந்து பாஸ் அவுட் ஆகுறதுக்குன்னு சொல்றேன் தஹர்ரஜ உஸ்மான் عام 1404 الهجري الموافق عام 1984 الميلادي طيب يقدر علامات انظر لأنه علامته يعني نقطة طيب عن أبي هريرة رضي الله عنه رضي الله عنه نعم أحسنت نعم أحسنت قوسان மீங்க இருக்கு தானே என்ன இதுக்கு விளக்கமாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க 1404 சொல்றது 1984 தெளிவுபடுத்துறதுக்கு அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல قوسان பயன்படுத்தப்படும் أحسنت عن أبي هريرة رضي الله عنه قال أتى النبي صلى الله عليه وسلم رجل أعمى فقال يا رسول الله إنه ليس لي قائد يقودني إلى المسجد எனக்கு பள்ளியை கூட்டிட்டு வர ஒருவர் என்னை வழிநடத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு ஒருவர் இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லி ஒரு ரஜுலுன் ஆமா குருடான ஒரு மனிதர் வந்து நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க பள்ளிவாசலுக்கு ஃபஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரஹிஸ் லஹு ரசூலுல்லாஹ் அவர் தர்ஹீஸ் கேட்டார் அவருக்கு அனுமதி தர சொல்லி வீட்டில் தொழுறதுக்கு ஃபயுஸல்லி ஃபீ பைத்திஹி يرخص له ويصلي في بيته فرخص له நபி அவங்க ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க ரஹஸ லஹு அவருக்கு தர்ஹீஸ் கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தாங்க ருக்ஸா கொடுத்தாங்க ஃபலம்மா வல்லா அவர் திரும்பி போனதுக்கு பிறகு தஆஹு அவர் அழைத்து ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹல் தஸ்மஉ நிதா பிஸ்ஸலா தொழுகைக்கான அழைப்பு தொழுகை கொண்டு அழைக்கப்பட்ட நிதா உங்களுக்கு கேட்குதா அதான் கேட்குதா ஃபகால நஅம் ராம் என்றார் கால ஃபஅஜிப் இந்த ஹம்ஸத்து கத்ஆ ஹம்ஸா இங்க எழுதப்படும் ஃபஅஜிப் எனவே நீங்க ஜவாபு சொல்லுங்க அதானுக்கு ஜவாபு சொல்லுங்க அப்படின்னா நீங்க பள்ளிவாசலுக்கு வரணும்னு சொன்னா ரவாஹு முஸ்லிம் இதுல உள்ள அலாமாக்கள் சொல்லுங்க பாப்பா முதலாவது யார் சொல்ல வரீங்க அவசரமா சொல்லுங்க டைம் முடிஞ்சு யார் சொல்ல வரீங்க இருக்கிற அலாமா மட்டும் சொல்லுங்க முஸ்தபா
ஃபர்ஸ்ட் உள்ளது நபி ஹுரைரத், அது வந்து அலாமத்து தன்சி சாரி சர்த்தத்தான் நாம் ஷர்த்தத்தான் ரைட், அது முடிஞ்சு. அடுத்தது அடுத்து ரதியல்லாஹு அன்ஹு, அது அலாமத்து ஷர்த்தத்தான். ஏன் இதில் அலாமத்து ஷர்த்து தான் வந்திருக்கு? அது துண்டு ஜும்லா ரதியல்லாஹு முஅத்தரிதா, ஜும்லா துஆ தானே, ஜும்லா முஅத்தரிதா ரஹிமஹுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆலா இந்த மாதிரி இடங்கள்ல வரும். طيب இங்க என்ன வந்திருக்குது? கால நுக்தத்தான். நுக்தத்தான். ஏன் கவுலுக்கும் அது சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் இடையில பிரிக்கிறதுக்கு. இங்க என்ன வந்திருக்குது? ஃபாசில ரஜுலுன் ஃபாசில. ரஜுலுன் ஆமா என்ற ஒரு ஜும்லாவுக்கு நீண்ட ஜும்லா, அதுக்கு இடையில நாங்க நிறுத்துறதுக்காக வேண்டி அந்த ஜும்லாவுடைய பகுதிகளுக்கு இடையில பிரிக்கிறோம். ரஜுலுன் ஆமா சொல்லிட்டு ஃபகால, இது கவுலுக்கு இடையில யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துலயும் ஒரு ஃபாசிலா, அந்த இடத்துலயும் பிரிக்கிறதுக்கு யா ரசூலல்லாஹ் இன்னஹு லைஸ லி காயிதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித். இங்க என்ன இருக்குது? யா ரசூலல்லாஹ் அலாமத்து தன்சீஸ். அலாமத்து தன்சீஸ். ஏன் அது அவருடைய கூற்று, அந்த கூற்றை நாங்கள் இங்க சொல்றோம், அதை அடையாளப்படுத்துறதுக்கு சொல்லிடுறோம். ஃபஸால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துலயும் பாருங்க திரும்ப அல் ஃபாசிலா என்ற பெரிய ஜும்லா நாலு பகுதிகளாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். ஃபஸால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுரஹிஸ லஹு, அவருக்கு தர்ஹீஸ் கேட்டார். அப்ப இது இங்கேயும் திரும்ப ஒரு ஃபாசிலா, ஜும்லாவுடைய பல பகுதிகளுக்கு இடையில ஃபாசிலா என்ன செய்றோம்? ஃபயுஸல்லி ஃபீ பைத்திஹி ஃபரஹஸ லஹு, இங்க ரஹஸ லஹு முற்றுப்புள்ளி நுக்தா. ஏன் ஜும்லா முடியுது தானே. அதுக்கு பிறகு ஃபலம்மா வல்லா, அங்க இங்க என்ன இருக்குது? ஃபாசிலா. என்ன செஞ்சாங்க? தஆஹு ஃபகால ஹல் தஸ்மஉ நிதா பிஸ்ஸலா. طيب இங்க ஃபகாலுக்கு இங்க நுக்தத்தான் இருக்குது, இங்க என்ன இருக்குது? தன்சீஸ் இருக்குது. என்ன இது? கூற்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று. இங்க என்ன இருக்குது? இஸ்திஃபாம், அலாமத்து இஸ்திஃபாம். அலாமத்து இஸ்திஃபாம். சரி. طيب கடைசி என்ன இருக்குது? நுக்தா. நுக்தா. طيب அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதர் சொல்றாரு நாம், அதுக்கும் அலாமத்து தன்சீஸ், ஏன்னா அவருடைய கூற்று. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபஅஜிப், அதுக்கும் அலாமத்து தன்சீஸ், ஏன் அது கூற்று. கடைசியா முடிகிற இடத்துல நுக்தா. அதுக்கு பிறகு ரவாஹு முஸ்லிம். இதுல என்ன செஞ்சிருக்கிறாங்க? அலாமத்து கௌசைன். நாம் கௌசான் போட்டு இதை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. இது மாதிரியானதையும் செய்யலாம், நாங்க கௌசான்ல அடையாளப்படுத்துறதுக்கு முடியும். இப்ப நாங்க பாடம் முடியுது, அதனால கொஞ்சம் குயிக்காக நீங்க இதுக்குரிய இதுகளை வந்து நீங்க தானே செய்யணும், இந்த பயிற்சிகளை வீட்டுல நீங்க செய்யணும். ரைட். இரண்டாவது என்னன்னு சொல்றேன் பயிற்சி. உதுகுல் அதகில், உதுகுல் அதகில், இந்த இடத்துல ஹம்சா வரும். அதகில் علامات الترقيم على العبارات الآتية. இது பில ஆத்தியா, இதுல இந்த அலிஃப்ல தான் இந்த மது நீட்டல் வரும் தானே. அப்ப அலாமாத்து தர்கீம இங்க பின்வரக்கூடிய வாக்கியங்கள்ல, இபாராத்துக்கள்ல நீங்க என்ன செய்யணும்? வார்த்தை பிரயோகங்கள்ல போடணும். இங்க அலாமாத்து தர்கீம் இல்லாம தான் உங்களுக்கு தந்திக்கிறான். அடுத்த பாடத்துல நான் கேட்பேன், நீங்க உங்களோட கொப்பில நீங்க இது எழுதணும். எழுதி எந்தெந்த இடத்துல எந்தெந்த அலாமா வரணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த அலாமாவை நீங்க இந்த வாக்கியத்துல நீங்க வைக்கணும். عن ابن مسعود رضي الله عنه قال سألت رسول الله صلى الله عليه وسلم أي الأعمال أفضل قال الصلاة على وقتها. இந்த அமல்கள் சிறந்தது என்று கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவங்க என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, குறித்த நேரத்துல என்ன செய்யறது? அது தொழுகையா அதற்குரிய நேரத்துல தொழுகிறது. குல்து, பின்னர் நான் கேட்டேன், சும்மா ஐயுன், அது வேற எது அப்படின்னு கேட்டேன். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது. குல்து, நான் கேட்டேன், சும்மா ஐயுன், அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டேன். அதுக்கு பிறகு எது சிறந்தாமல்? கால் அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறது. முத்தஃபகுன் அலைஹி. அதே மாதிரி ஐந்தமா சமிஅ அல் முதர்ரிசு திலாவதி, முதர்ரிஸ் என்ற திலாவாவை நான் ஓதினதை கேட்ட பொழுது, குர்ஆனின் கரீம், குர்ஆனை நான் ஓதினதை கேட்ட பொழுது, செவிமடுத்த பொழுது, வகத் தலவுதுஹு சூரத்துர் ரஹ்மான், நானும் அவருக்கு சூரத்துர் ரஹ்மானை ஓதினேன். قال ما شاء الله ما أحسن تلاوتك. طيب
காபுல் பிதம்மில் பா, காபுல் என்றது பிதம்மில் பா, பாவுக்கு தம்மு செய்யப்பட்ட நிலையில காபுல் என்றது ஆசிமத்து ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானுடைய ஆசிமா. طيب هاتي ரைட். அடுத்த மூன்றாவது பயிற்சி என்னன்னா ஹாத்தி அலாமத் தர்கீம். இதுல நீங்க என்ன செய்யணும், அலாமத்து தர்கீம்களை நீங்க கொடுக்கணும். இங்க பேர் சொல்லிக்கிறோம், அலாமத்து தர்கீமுக்குரிய பெயர். நீங்க என்ன செய்யணும், அதுக்கு பக்கத்துல அலாமத்து தஅஸ்ஸுர் இருந்தா அலாமத்து தஅஸ்ஸுர் என்னன்றதை நீங்க பக்கத்துல எழுதணும். ரைட். இதே மாதிரி இங்க علامة التأثر، علامة التنصيص، الفاصلة، علامة الحذف، علامة الاستفهام، النقطة، الشرطتين، الشرطتان، النقطتان. طيب நாலாவது பயிற்சி என்னன்னா ஹாத்தி மாயலி, பின்வரக்கூடிய விடயங்களை நீ கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வீட்டில் செய்கிற பயிற்சிகள். ஜும்லத்தன் ஃபி ஆஹிரிஹா அலாமத்துல் இஸ்திஃபாம். ஒரு ஜும்லா நீங்க கொடுக்கணும், அதனுடைய கடைசியில என்ன வரணும், அலாமத்துல் இஸ்திஃபாம். அலாமத்துல் இஸ்திஃபாம் வரத்துக்கு ஏற்ற ஒரு ஜும்லாவை நீங்க உருவாக்கணும். கடைசியில் அலாமத்துல் இஸ்திஃபாம் நீங்க போடணும் மேல. ரெண்டாவது ஜும்லா ஜும்லத்தன் ஹாத்தி ஜும்லத்தன் ஃபீஹன் நுக்தத்தானி வ அலாமத்து தன்சீஸ். அதில் ரெண்டு நுக்தத்தான் இருக்கணும், அலாமத்து தன்சீஸ் இருக்கணும். அப்படியான ஒரு ஜும்லா நீங்க கொடுக்கணும். ரைட். அடுத்த ஜும்லத்தன் ஃபி ஆஹிரிஹா அலாமத்து தஅஸ்ஸுர். அலாமத்து தஅஸ்ஸுர் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஜும்லாவையும் நீங்க உருவாக்கணும். ரைட். ஜும்லத்தன் ஃபி ஆஹிரிஹா அல் ஃபாசிலா. ஒரு ஜும்லா வரணும், அதுல கடைசியில ஃபாசிலா. கடைசியில ஃபாசிலாண்டா ஜும்லா கடைசியில முடிகிற இடத்துல முற்றுப்புள்ளி தான் வரும், நுக்தா தான் வரும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு 2-3 ஜும்லா எழுதும் பொழுது நீங்க ஃபாசிலா ஒரு ஜும்லா, ஒவ்வொரு ஜும்லாவுக்கு பிறகு ஃபாசிலா போட வேண்டிய தேவை வரும். அப்படியான ஒரு அமைப்புல நீங்க ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். ரைட். அஞ்சாவது ஜும்லத்தன் ஃபி ஆஹிரிஹா அலாமத்துல் ஹத்ஃப். அதே மாதிரி இன்னொரு ஜும்லா நீங்க கொடுக்கணும், அதனுடைய கடைசியில அலாமத்துல் ஹத்ஃப் உடை இருக்கணும். ரைட். இப்ப கடைசியான பயிற்சி. ரைட். எனக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தேவை. ரைட். இம்லா. இப்ப நான் இதை உங்களுக்கு சொல்லுவேன். ரைட். நீங்க நான் சொல்ற பொழுது நீங்க எழுதணும். ரைட். இந்த பாடத்துல எழுத போறீங்களா, அடுத்த பாடத்துல எழுத போறீங்களா? அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ். طيب ஆனா ஒரு தர்சுல தான் நாங்க இருக்கிறோம். பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயிற்சிகளை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இதை வந்து நீங்க எழுதிட்டு வரக்கூடாது. நான் சொல்லும் பொழுது நீங்க பார்க்காம எழுதணும். புத்தகத்தை பார்க்காம நீங்க எழுதினி அது சரியா வருதா அப்படின்றத பார்க்கணும். அப்போ உங்களுக்கே உங்களோட நிலைமைய பார்த்து கொள்றதுக்காக தான். நான் அலாமா வகில்மா சேர்த்து பார்க்காம எழுதும்போது எழுதி முடிச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த மாதிரி அலாமா வரும்ன்றதை நீங்க வைக்கணும். அப்பதானே அது சரியா புரியும் பார்க்குறாக்களுக்கு. இங்க அலாமத்து தன்சீஸ் இல்லாம இப்படி தந்திருக்காங்க. இதை வந்து விளங்குறது கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும் தானே. அலாமத்து எந்த ஒரு அலாமத்து தர்கீமும் இல்லாம தந்திருக்கிறான். அலாமத்து தர்கீம் இருந்தால் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு லேசாகாத நிச்சயம் புரியும். அதே மாதிரி இதுகள்லையும். ரைட். அதனாலதான் இங்க உங்களுக்கு அலாமத்து தர்கீம் நீங்க போடுங்க அப்படின்னு பயிற்சி தந்திருக்கிறான். அதே மாதிரி நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல அடுத்த வாரமும் இந்த பாடம் முடியாதனால இந்த பயிற்சிகளை நான் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சார், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. நான் சுரையா பேசுறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்?